நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம கௌதம், மதுமிதா சேர்ந்து அபிஷேக் வந்து பிச்சை எடுக்கவே வச்சுட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து கௌதம் வந்து மிரட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் உண்மையை சொல்றா, யார்ரா உனக்கு பின்னாடி இருக்கா, இதெல்லாம் யார்ரா கூட்டு சேர்ந்து பண்ணீங்க, எல்லாத்தையும் உண்மையை சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் அது வந்து சார் இது வந்து நான் மட்டும் பண்ணலை, என் பின்னாடி பெரிய கூட்டமே இருக்குது, எல்லோரும் சேர்ந்தா சார் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே வந்து அபிஷேக் பயங்கரமான ஷாக் ஆகுது. ஐயோ நம்மளை போட்டு விட்டுருவான் போலே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. லட்சுமணன் வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மாப்பு உன்னை போட்டு விட்ருவான் போல், அவ்வளோதான் உனக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. யோ மாமா நீ வேறு பேசாமல் இரியா, நான் வேறு என்ன நடக்கும் தெரியாமல் பதறிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான் அந்த அந்த அபிஷேக்கோட ஃப்ரெண்டு. சரி உனக்காக வந்து என் கம்பெனியில் நீ வேலை பார்த்துட்ட, அதுக்காக உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் சரியா, இன்னும் ஒரு 2 நாள் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ளே 25 கோடி ரூபாயை எப்படி என்கிட்ட இருந்து எடுத்தியோ அதே மாதிரி பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சார் நான் கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களும் சரி போயா இங்கே பாரு எங்கேயும் போகக்கூடாது, உன்னைய வந்து நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோன்னா பயங்கரமான கடுப்பில் இருக்கார் அபிஷேக். வந்து லட்சுமணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்குமே காரணம் அந்த மதுமிதா தான் மாமா, அவள் தான் தூண்டி விட்டா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அபிஷேக் இருக்கார்ல, அபிஷேக் வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்க ஃப்ரெண்டு அதாவது காசை சுருட்டினார்ல அவர் வந்து நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நானே தலைவலியில் இருக்கேன், 2 நாள் 25 கோடி எப்படி ரெடி பண்ணேன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அபிஷேக் வந்து ஐயா ஐயான்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஐயோ அங்கிட்டு போயா பிச்சைலாம் இங்கே போகிற நிலமையில இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஐயா கொஞ்சம் நல்லா பாருங்க நான் யாரும் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உத்து பார்க்காங்க, பார்த்தா அது வந்து அபிஷேக்கு. டேய் என்னடா உனக்கு இந்த நிலைமையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் உன்னைய போலீஸ்காரங்க ரவுண்ட் அப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் மார்க் மேசத்தில் வந்திருக்கேன் சரியா, இந்தா நீ கேட்ட காசு இருக்குது இதில் 2 லட்ச ரூபா, இதை எப்படியாவது வச்சுட்டு வெளியூர் போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது 2 லட்ச ரூபாயா, இதை வச்சுட்டு எங்கே வெளியூர் போகிறது, அதெல்லாம் போக முடியாது, எனக்கு வந்து நீ 25 கோடி அடிச்சே அதில் வந்து ஒரு 10% கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது 10%ஆ, 10%எல்லாம் தர முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி தர முடியாதுன்னா விடு, 2 நாள் கழித்து என்கிட்ட போலீஸ் வந்து காசு எங்கன்னு கேட்பாங்க, காசு நீ தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் பாட்டில் உன்னை கை காட்டிட்டு நான் பாட்டில் போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாடா எனக்கும் குழந்த குடும்பம் குட்டியெல்லாம் இருக்குது, வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, ஏமாற்றிட்ட காசையும் நீ எடுத்துக்கிட்ட, இப்போ நான் என்ன பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் உள்ளே இருக்க சொல்கிறியா, நான் அவனை கை காட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் உனக்கு 2.5 கோடி தான்டா, நான் தாரேன்டா பேசாமட்றா, அதுக்கடுத்து நீ எங்கே போகிறையோ உன்னை அங்கேயே அனுப்பி வச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் எனக்கு வெளிநாடெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை, வெளிநாடு அனுப்பிவிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ இது வரைக்கும் பார்க்காத இடம் பெரிய இடம், அதை விட பெரிய இடத்துக்கு உன்னை அனுப்பி வச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அபிஷேக் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு பாரு உன்னை வந்து பரலோகத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்துக்கிட்டா நம்ம கௌதம் மதுமிதாவை தான் காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே வச்சுட்டு மதுமிதா கிட்ட வந்து கௌதம் சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னு பார்த்துக்கிட்டோம்னா நான் வந்து இந்த பிரச்சனையை வந்து அப்படியே விட்டுட்டேன், ஆனால் நீங்கள் வந்து துரோகிகளை விடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த கேஸை வந்து இப்போ கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அதெல்லாம் கிடையாதுங்க, ஃபஸ்ட்டே நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அந்த நேரத்தில் வந்து இதை எப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் விட்டுட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்போ அந்த நேரத்தில் கௌதம் வந்து சொல்கிறாங்க, சரி விடுங்க, அதாவது கம்பெனி விஷயத்த எனக்கு எப்போயுமே வீட்டுக்கு கொண்டு வந்தால் பிடிக்காது, அதனால் அதை பற்றி பேச வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அது சரி தான் வாங்க பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருப்ப வந்து நம்ம கௌதம் வந்து சொல்கிறாங்க, ஏங்க மனைவினா சும்மா ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதையும் தாண்டி அது ஒரு தனி ஃபீலுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அபிஷேக் வந்து வராரு. சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா உள்ளே வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. வா அபிஷேக் உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கௌதம் வந்து கூப்பிட்றாங்க. உள்ளே வந்தோடனே அன்றைக்கி தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், ஏன்னா வந்து 25 கோடி நம்ம கம்பெனிலே இப்படி அடிச்சிருக்கான், அவனை சும்மா விடாமல் அண்ணி வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து பாராட்டிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கட்டும் அபிஷேக், இருந்தாலும் நீ வந்து உங்கள் அண்ணன் மாதிரி இருக்கக்கூடாது சரியா, சூதானமாக இருந்துக்கணும் காசு விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இது நம்ம அபிஷேக் வந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு தெரியும், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையிலையும் விடியுது. அந்த பார்த்தா போலீஸ்காரர் வந்து கதவை தட்டுறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு போய் மதுமிதா வந்து திறக்காங்க. திறந்து பார்த்தவொடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, கௌதம் சார் இருக்காங்களான்னு கேட்டவொடனே வாங்க உள்ளதாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க.
வந்தவொடனே கௌதம் எல்லாருமே குடும்பத்தில் எல்லாருமே வந்துடுறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, சார் இப்போ பெரிய பிரச்சனை ஒன்று வந்துருச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன செய்கிறான் அவன் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்குறாங்க. அவன் சூசைட் பண்ணிக்கிட்டதான் சார் இப்போ பெரிய பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன சார் சொல்கிறீங்க, சூசைட் பண்ணிக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் சார், அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதை விட பெரிய இது என்னடானா, அவன் வந்து இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து இன்னொன்று என்னடானா, அவன் வந்து லெட்டர் எழுதி வச்சுருக்கான். அவரோட சாவுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்லி எழுதி வச்சுட்டு செத்துருக்கான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிழைப்பானா பிழைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து கேட்குறாங்க. அது தெரியல மேடம், பிளட்டு வந்து ரொம்ப லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. பிழைக்கலைன்னா நானே வந்து கௌதம் அரெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். ஏன்னா ஒய்ஃப் வேறு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆச்சுன்னா அது காரணம் வந்து கௌதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடுங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி நீங்கள் தான் அண்ணி பேசாமல் ஆஃபீஸ் விஷயத்தில் வந்து தலையிடாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் சொல்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் மதுமிதா நீ பண்ணதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கௌதம் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, மதுமிதா பண்ணது கரெக்டு தான், நான் பார்த்துக்கிறேன், வக்கீல்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வக்கீல்கிட்ட பேச போகிறாங்க. இல்லை சார், உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு, நீங்கள் எங்கேயும் போக முடியாது, வக்கீல் பேசணும்னா வக்கீல் இங்கே வர வச்சு தான் பேசணும், நீங்கள் வெளியில் போக முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே எல்லாம் ஷாக் ஆகுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.